அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டில் கற்றாழையை கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா இதை பாருங்கள் அப்படிங்கிறது தான் பதிவு. அவங்க ரொம்ப முக்கியமான பதிவு. கற்றாழையால் விளையக்கூடிய நன்மைகள், கண் திருஷ்டியை எவ்வாறு அது அழிக்கிறது அப்படிங்கிறதோடு சேர்த்து மரம் செடி கொடிகள்லாம் நடும்போது கற்றாழையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஆமாம், கற்றாழை அப்படிங்கிறத நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். மருத்துவ ரீதியாக அதற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. அதே போல் கண் திருஷ்டியை போக்குவதில் அதற்கு அதிக ஆற்றல் உண்டு. பிற செடி கொடி மரங்கள் எல்லாம் காய்ந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் அந்த கற்றாழைக்கு உண்டு. வித்தியாசமாக இருக்கா அல்லது புதுசாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அதில் மூணாவதாக சொன்னதை முதல்ல பார்த்துடலாம். இப்போ இந்த மரம் வைக்கிறீங்க, செடி கொடிகள் உங்களுக்கு பிடித்த செடி கொடிகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வறண்ட காலமாக இருந்தால் கூட அந்த செடியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கற்றாழையை அந்த செடியை சுற்றி ஒரு கற்றாழை அல்லது 2 கற்றாழை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழையை கட்டி தொங்க விட்டால் கூட உயிர் பெற்றே எப்பொழுதுமே இருக்கும். காரணம், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஈர்த்து அது வாழக்கூடிய தன்மை உடையது. அந்த வகையில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கூட அதோட வேர் பகுதிகளில் அதை சேமித்து வைத்து கொள்ளும். பக்கத்தில் இருக்க தாவரத்துக்கும் அது தண்ணீரை அது கொடுக்கும். அந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கனால அருகாமையில் உள்ள தாவரங்களும் அதை எடுத்துக்கொண்டு வாழும். இது நீங்கள் கரூர் மாவட்டத்தில் வானகம் இருக்குது, நம்மாழ்வார் ஐயாவோட வானகம். அங்கே போனீங்கன்னா இதைத்தான் செயல்முறை பயிற்சிகளில் முதல்ல சொல்லுவாங்க. ஒரு செடி நடுறதுனாலும் சரி, மரம் நடுறதுனாலும் சரி, இதை பண்ணுங்க, அந்த உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த தாவரத்துக்கு, இந்த கற்றாழை காப்பாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதே போல் இது மருத்துவ பயன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதுன்னே சொல்லலாம். அந்த ஈறுகளில் ரத்தம் வழியுது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அவங்க வயிற்று வலி, திடீர்னு அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அந்த கற்றாழையை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு கற்றாழை ரொம்ப முக்கியம். பசிக்கவே இல்லைன்னா கூட கற்றாழையை நல்லா அலசிட்டு, ரொம்ப சின்னதாக ஒரு பீஸை எடுத்து நல்லா அலசிட்டு அதை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, அதே போல் மோரில் அடித்து குடித்தாலும் சரி, வயிறு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு அந்த கற்றாழைக்கு இருக்குது. இது எல்லாம் மருத்துவரோட ஆலோசனை பேரில் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு. யார்? சித்த மருத்துவர்களோட ஆலோசனையின் பேரில். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கண் திருஷ்டிக்காக கற்றாழை கட்டுவது. வீட்டோட நுழைவாயிலுக்கு முன்னாடி இந்த கற்றாழையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் கூட அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதை அப்படி கட்டி தொங்க விடுறது சிறப்பானதா அல்லது நட்டு வைக்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா, கட்டி தொங்க விடுறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாத்தோட கண் பார்வையிலும் அது படும் அப்படிங்கிறனால தான் கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நட்டு வைக்கலாம். ஆனால் தொடர்ந்து அதை சுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு கற்றாழை வச்சிங்கன்னா அந்த ஒரு கற்றாழை மட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போத்து வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அருகாமையில் அது அடுத்தடுத்த கற்றாழைகளை உண்டு செய்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அடம்பாக இருக்கும். கிராம பாஷையில் சொல்லணும்னா அடம்பாக இருக்கும். அப்போ அந்த கற்றாழை நம்ம சரியாக சுத்தப்படுத்தலை அப்படின்னா புதர் மாதிரியே இருக்கும் அதை பார்க்குறக்கு. அப்போ சின்ன சின்ன விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் அது தங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விடும். அப்படிங்கிறனால கீழே நீங்கள் நட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை முறையாக சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறதுனா தேவையில்லாத குப்பை கூலங்கள் அங்கே அண்டாத மாதிரி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கற்றாழை வைக்கிறதும் சிறப்பு தான். வீட்டுக்கு முன்னாடி ரெண்டுமே கண் திருஷ்டியை போக்க வல்லது தான். இந்த ரெண்டை ஒப்பிடும் போது நம்ம இப்போ வீட்டு மேலே கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக சொன்ன அந்த பாதிப்பு அப்படிங்கிற அந்த விஷ ஜந்துக்கள் அண்டுவது அப்படிங்கிறது ஏற்படாது. இன்னொன்று கண் திருஷ்டியும் போக்க வல்லது அப்படிங்கிறனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுறலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி, இது எந்த கிழமைகளில் செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக எல்லா கிழமையிலும் செய்யலாம் அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலை நேரத்தில் இந்த கற்றாழையை கட்டி தொங்க விடுவது அப்படிங்கிறது சிறப்பு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வீட்டுக்கு சாம்பிராணி போடுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடும்போது அப்படியே அந்த கற்றாழைக்குமே கொஞ்சம் அந்த சாம்பிராணி வாசத்தை காமிப்பாங்க. இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது, மூட நம்பிக்கை அது இல்லை. நம்ம நம்மை காக்கக்கூடியவற்றை தெய்வமாக கருதுவோம் இல்லையா, அந்த வகையில் கற்றாழைக்குமே அந்த சாம்பிராணி புகை போடுற வழக்கம் இருக்குது. நம்ம செய்கிறதுனா செய்யலாம். இதை கட்டி தொங்க விட்றோம். ஏன்னா திடீர்னு கற்றாழை கிடைக்கல, இரவு நேரங்களில் நம்மளுக்கு மருத்துவ பயனுக்காக தேவைன்னா அதில் இருக்க ஒரு கீற்றை அறிந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு இதை கீற்றை அரித்து
நல்ல கழுவிட்டு, ஏன்னா திருஷ்டிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்முடைய மருத்துவ பயனுக்காக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். திடீர்னு கற்றாழை இரவு நேரங்களில் நீங்கள் போய் தேட முடியாது இல்லையா? அப்போ கட்டி தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா வெளியே நட்டு வச்சுருந்தா கூட போகிறதுக்கு பயமாக இருக்கும், வெளிச்சம் இல்லைன்னா. இதை அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா அலசிட்டு, நீங்கள் கண் திருஷ்டிக்காக கட்டணும் அப்படின்னா கூட அதை இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மருத்துவத்துக்காக அப்படிங்கும்போது எதுவும் தப்பு இல்லை. அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. ஏன்னா இந்த மிளகாய், எலும்பிச்சம்பழம், படிகாரக்கல்லாம் சேர்த்து கட்டுறாங்க இல்லையா? அதுவுமே வந்து கந்திருஷ்டிக்கு அப்படின்னு இருந்தாலும் இரவு நேரங்களில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் தீண்டி விடுகிறது அப்படின்னா அதை எடுத்து தான் பயன்படுத்துவாங்க. அந்த மிளகாயை கடிக்க சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு வாயில் சாறு விட்டு குடிக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே மருத்துவ பயனுக்கானது தான். அதே போல் தான் இந்த கற்றாழையுமே கூட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் உள்ள கண்திருஷ்டிகள், அதாவது வீட்டை வந்து கண்திருஷ்டிகள் தாக்காமல் பாதுகாக்கிற அதே சமயத்தில் நமக்கு அது மருத்துவ ரீதியாகவும் பயன்படக்கூடியது. அப்படிங்கிறனால இந்த கற்றாழையை வீட்டில் கட்டி கண்டிப்பாக தொங்க விடுங்க. அது பயனுள்ள வகையில் இருக்கும். இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம், ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த கற்றாழையை நட்டு வளர்க்கலாம்னா தாராளமாக வளர்க்கலாம், தப்பே கிடையாது. வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. உருளி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள் அப்படிங்கிறது தலைப்பு. உருளி வைத்திருக்கவில்லை என்றாலும் பாருங்கள், ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம். இது நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்கு ஈர்த்து கொடுக்கும். எதிர்மறை எண்ணங்களோடு யாராவது வீட்டுக்குள்ளே வந்து அவங்க எண்ணங்களை எல்லாம் உட்கிரகித்து கொள்ளும், நம்மளை பாதிக்காத வகையில் அது பாதுகாத்து வரும். அப்படிங்கிறனால தான் இந்த உருளி பயன்பாடு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். எல்லா இடங்கள் அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இன்னும் பெரிய இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே ஹாலில் அல்லது ரிசப்ஷனில் இந்த மாதிரி இடத்துலையே இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அது ஏதோ அலங்காரத்திற்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. எதிர்மறை சக்திகள் வந்து தாக்காமல் இருப்பதற்காக அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் உண்டு. இப்போ இந்த உருளியோட பயன்பாடு, அதை என்ன மெட்டலில் வைக்கணும், அதே போல் அதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இந்த உருளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்சுருப்பாங்க, கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க, ஐம்பொன்னில் செய்வாங்க, பித்தளை பெரும்பாலும் எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடியது, வெள்ளியில் செய்வாங்க, சில பேர் தங்கத்தில் கூட வச்சுருப்பாங்க. அவர்கள் வசதிக்கு ஏற்றாற் போல இதை பயன்படுத்தலாம். பொதுவாக வந்துட்டு இந்த எவர் சில்வர் பாத்திரங்களில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அது இரும்பு அப்படிங்கிறதுனால அதை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஐதீகமாக உண்டு. இப்போ மேற்சொன்ன உலோகங்களில் நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கலாம்னா எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லோராலும் வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது இந்த மண் உருளி அப்படிங்கிறது, மட்பாண்ட உருளி. அதை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு ஆற்றல் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகம் தான். நம்ம அகல் விளக்கு சொல்கிற மாதிரி மண்ணில் இருக்கிற உருளிக்கும் ஆற்றல் அதிகம்தான். அந்த உருளியை வாங்கிட்டு நம்ம எங்கே வைக்கலாம், வீட்டில் ஹாலில் வைக்கிறதுனால வைக்கலாம், வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுனால வைக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே வடகிழக்கு மூலை இருக்கும் இல்லையா, ஈசானிய மூலை, அந்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தெய்வங்களை கூட வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆற்றலாக இருக்கும் அந்த இடம். சுத்தமாக வச்சுக்கணும்னு அந்த இடத்த சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அந்த உருளியை வைக்கலாம். உருளியை நேராக கீழே வைக்காதீங்க, ஒரு மனை மாதிரி வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது. ஏன்னா அதுக்குன்னே ஸ்டாண்டு இருக்குது, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வச்சு வைக்கலாம். இந்த உருளியில் இருக்கக்கூடிய தண்ணியை தினமும் மாற்றணும், ரொம்ப முக்கியம் தான். சில பேர் 10 நாள், ஒரு வாரம், 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படிம்பாங்க. பூக்களை கூட நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாமே தவிர தண்ணீரை அடிக்கடி மாற்றி விட வேண்டும். ஏன்னா அந்த தண்ணீருக்கான ஆற்றல் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே யாராச்சும் வர்றாங்க, ஒரு தீய எண்ணத்தோடு வர்றாங்க, அல்லது கண் திருஷ்டிப்படும் வகையில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு வராங்கன்னா அதையெல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீருக்கு உண்டு. அதனால் அது வடகிழக்கு திசையில் வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இப்போ ரோஜா பூ போடுவாங்க, அதே போல் வாசனையான மலர்கள், மல்லிகை இருந்தாலும் போடலாம், காகித பூ சில பேர் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி என்ன வகையான மலர்கள் கிடைக்குதோ அதை எல்லாமே பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. ஆனால் வாசனையான மலர்களாக பார்த்து கொள்ள வேண்டும். காம்பு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். காம்பு உடைஞ்சது, இந்த இதழை பிச்சு போடுறது அப்படிலாம் முழு பூவாக இருப்பது ரொம்ப சிறப்பு. இன்னும் சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சு அங்கே விளக்கு ஏற்றுவாங்க. ரொம்ப அருமையான விஷயம்.
எது உருளிக்குள்ளேயே விளக்கு ஏற்ற அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அப்படியே இல்லைன்னா கூட பக்கத்தில் ஒரு விளக்கை வைத்து நம்ம அந்த இடத்துல விளக்கு ஏற்றலாம் காலை நேரத்தில். ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாருமே உருளி வைக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் சின்ன அகல் விளக்காவது ஒன்று ஏற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மறந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுறது. இப்போ இந்த உருளியில் பூக்கள் போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசனை திரவியங்களை அதில் கலப்பார்கள், நல்ல மனம் வரணுன்ட்டு. சில பேர் ஜவ்வாது கலப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது வெட்டி வேர் இருக்கும். வெட்டி வேர் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு ஒரு சின்ன வேரை உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று அது மருத்துவ குணமெல்லாம் உண்டு அதுக்கு, வெட்டி வேருக்கு. அந்த மாதிரி அந்த வெட்டி வேர் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த எதிர்மறை ஆற்றல்களை இன்னும் ஈர்த்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம், மறைவாக உள்ளே இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது குன்றாமல் இருக்கும் வீட்டில். இப்போ இது இந்த உருளி பயன்பாடு. சில பேர் என்னால் முடியல, ஆனால் வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரம், கண்ணாடியை கூட நீங்கள் எடுத்துக்கங்க, தவறு கிடையாது. கண்ணாடி பாத்திரம், கண்ணாடியில் டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் முழுக்க கல்லுப்பு, அது நிறைய கல்லுப்பு போட்டு அதே வடகிழக்கு திசையில் வைக்கலாம். யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றும் சோஃபா இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வச்சுக்குங்க. ஏதாவது மறைவான இடங்களில் அந்த மாதிரி அந்த கல்லுப்பை வைக்கலாம். அது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அதை எடுத்து உங்கள் வாஷ் பேஷனில் கரைச்சி விட்டுருங்க. நம்ம கைப்படாமல் கரைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஏன்னா அது கெட்ட அதிர்வுகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கும். அதனால் அது நம்ம கைப்படாமல் அந்த வாஷ் பேஷனில் கழுவி விட்டுறது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. இப்போ இந்த உருளியில் வைக்கிற தண்ணியை அதே வாஷ் பேஷனில் தான் ஊற்றணும். புது தண்ணி நம்ம தினமும் காலையில் பிடிச்சி வச்சு அந்த பூக்களை வச்சுக்கலாம். பூக்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படிங்கும் போது அதை அடுத்த நாளுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப அழுகிடக்கூடாது, ரொம்ப வாடிடக்கூடாது அதில் வைக்கிற பூ. அதை மட்டும் பார்த்துக்குங்க. பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல அதிர்வு உண்டாவதையும் வீட்டில் இருக்கவங்களோட உடல் நலம் மேம்படுவதையும் நம்மால் கண்ணார காண முடியும். இதெல்லாம் சொல்லப்போனால் உளவியல் ரீதியான விஷயங்கள். ஒரு அழகான விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ரொம்ப மனமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மனம் ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோதான். மனசு ஆனந்தமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். கடின உழைப்பு இருக்குது, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எல்லா நல்லவைகளும் நம்மை தேடி வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ளாதீங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம்